ஏன்னா இந்த பின்னணியில நம்ம கேள்வி என்ன படுறோம்? தொண்டர்கள்லாம் ஒரு மாதிரி அதிருப்தி ஆகுறங்க, குழப்பத்துல இருக்காங்க. அன்புமணி பக்கமா, அப்பா பக்கமான்னு. அந்த டயத்துல முக்கியமான தேர்தல். திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மதுரையிலிருந்து தன்னோட தேர்தல் பயணத்தை தொடங்கி விட்டார். இந்த பின்னணியில ஒரு வலுக்கட்டாய கல்யாணம் மாதிரி அதிமுகவோடு ஒரு ஒரு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஸ்டாலினும் திமுகவும் தோற்று போகணும்னா ஒரு விதமான கூட்டணி ஒற்றுமை பாமக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மூன்றும் சேர்ந்தால்தான் உண்டு. அந்த கட்டாயத்துல அவர் குருமூர்த்தி போயிருக்கார். இது பகிரங்கமா நம்ம 2 விஷயம் தான் பார்த்திருக்கோம். ஒண்ணு டாக்டர் ராமதாஸுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் கொஞ்சம் மாசம் முன்னாடி பப்ளிக்கா பகிரங்கமா ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அவர் கட்சி என்னோடதான்னு மகன் அன்புமணி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நீக்கிறாரு, இவர்கள் நீக்கிறாங்க. அது பிளவு இல்லாட்டாலும் மோதலும் பூசல்களும் இழுபறிகளும் இருக்குங்கிறத பத்தி சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி கூட்டணியோட பாரதிய ஜனதா கட்சிக்கு போனா அது மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி ஆயிடும். அதனால இது காலத்தின் கட்டாயம். குருமூர்த்தி என்னதையாவது பண்ணி, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு எப்படியாவது அவர் அப்பாவே மகனே சேர்த்து வைக்கணும்னு பாக்குறார்.